சொல்றாங்கன்னா, ஈரோட்ல இருந்து கோகிலாம்பாள் ஐயா, என் பெயர் அருண். 15/12/94 3:03 PM ஈரோடு. நான் தற்பொழுது வெளிநாட்டில் வேலை செய்கிறேன். வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவேனா? என் அப்பா எங்களுடன் இல்லாததால் நான் என் தாயை கவனித்துக் கொள்வேனா? இதான் 2 கேள்வி. ஜாதகம் பார்க்கலாம். 15/12/94 15/12 94. எஸ், டைம் 3:03 PM ஈரோடு. எஸ், பார்க்கலாங்களா? 15/12/94 3:03 PM ஈரோடு. வெளிநாட்டுல இருக்கிறேன், வெளிநாட்டிலே செட்டில் ஆவேனா, அம்மாவை பார்த்துக்கணும். இதான் 2 கேள்வி. ஜாதகம் சூப்பர். ஃபர்ஸ்ட் பாயிண்டே தெளிவா நிக்குது. அம்மாவை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஜாதகம் மேஷ லக்னம், சந்திரன் உச்சம். இந்த 2 பாயிண்டே போதும். ஓகே. சோ ஜாதகம் வரும் பாருங்க சார். அருண், உங்களுடைய ஜாதகம் இதோ பாருங்க. மேஷ லக்னம், ரிஷப ராசி, சந்திரன் உச்சம், கிருத்திகை 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது சார் ராகு திசை போது. ராகு வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம். சோ சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி போயிட்டு இருக்கு நவம்பர் 26 வரைக்கும். ராகு திசை, புதன் புத்தி. சோ புதன் உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் அமர்ந்து சந்திர அதியோகத்துல மிக தெளிவா நிக்குது. சோ ராகுவும் உங்களுக்கு 7வது பாவகத்தில் சந்திர அதியோகத்துல கூடி சுக்கிரனோட அமைப்புல உட்கார்ந்து நிக்குது. ராகு அடுத்தது குருவும் 8ஆம் இடம். சோ கண்டினியூஸாக வெளிநாடுங்கிறது காட்டுது. வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு தான் காட்டுது. தாயாரை நீங்க மிக சிறப்பாக பார்த்துக் கொள்ளக்கூடிய உயர்தரமான ஜாதகம். லக்னாதிபதி மிக சிறப்பா நிக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வேலையில சின்னதாக டிஸ்டர்பன்ஸ். சனி 13 செவ்வாய் 6. எஸ், கன்ஃபார்மா. ஓகேவா? இந்த இடம் சனி செவ்வாய் பரிவர்த்தனையில் 8ஆம் இடத்தோடு காம்பினேஷன். சோ அதனால வெளிநாட்டுல தான் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. எண்ணங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இங்க பரிவர்த்தனை மிக சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி நல்ல இடத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்பை தான் ஜாதகம் காட்டுது. சோ அதனால நல்லா இருக்கு. இங்க சனி செவ்வாய் இருப்பது ஒரு குறை. அண்ட் தென் பரிவர்த்தனை அதுல இருந்து ஒரு ரிலீஃப கொடுக்குது அப்படிங்கறத எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட் இந்த ஜாதகத்துல இருக்கு. நல்லா இருக்கு. தாயார் நீங்க பார்த்துக் கொள்ளக்கூடிய ஜாதகம் தான் இது. சரியா? நன்றி. அடுத்ததாக கோகிலாம்பாள் சொல்லியாச்சு. அடுத்தது முருகன். நீங்க கேட்டிருக்காரு 82ல பிறந்தது. சனி திசை எப்படி சார் இருக்கும்? சிம்பிள். தூத்துக்குடியில இருந்து கேட்டிருக்காருங்க. 20/12/82 20/12/82. நேத்து கேட்டீங்களா? நேத்தும் இதே மாதிரி சனி திசாய தூத்துக்குடியில இருந்து கேட்டிருந்தாரு. உங்க ஜாதகமா இருந்துச்சுன்னா பாத்துங்க. அப்புறம் 7:10 AM தூத்துக்குடி. அதாவது இந்த சனி தசை 19 வருஷம்னா அந்த 19 வருஷம் போட்டு படுத்தோம். சனி தசை உங்க ஜாதகத்துக்கு அவயோக தசை சார், உங்களை போட்டு படுத்து எடுக்க போகுது சார் அப்படி சொல்லக்கூடாது. இப்ப குரு தசை 16 வருஷம் துலா லக்னத்துக்கு போட்டு படுத்து எடுக்கும் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே. குரு பணத்தை கொடுப்பார், கடன் மூலமா கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார். சில நேரங்கள்ல இப்ப இன்னைக்கு யாராருக்கெல்லாம் துலா லக்னமாக இருக்குது, அவயோக தசை குரு தசை யாருக்கு போதும் இந்த ப்ரெடிக்ஷன் சொல்றேன். துலா லக்னமாக இருந்து ரிஷப லக்னமாக இருந்து, ரிஷப லக்னத்தை கூட விடுங்க, துலா லக்னமாக இருந்து இப்ப யாருக்கெல்லாம் குரு தசை போனிச்சோ சூப்பரா இருக்கும். குரு தசை நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக செயல்படும். அவயோகங்கள் எப்ப யோகமாக வேலை செய்யும்? இந்த இன்னைய காலகட்டம் அப்படிங்கறத சொல்ல முடியும். சோ அதனால எப்ப என்ன அப்படிங்கறதான் பார்க்கணும். ஜாதகம் பார்க்கலாமா? சனி தசை என்ன பண்ண சொல்லுது, என்ன பண்ண போகுது? முருகன் கேட்டிருக்காரு. 20/12/82 7:10 AM தூத்துக்குடி. எஸ், ஜாதகம் வரும் பாருங்க. தனுஷ் லக்னம் பாருங்க. தனுசு லக்னம் மகர பாத்தீங்கன்னா அவிட்டம் 3ஆம் பாதம். சனி தசை 2023 போயிட்டு இருக்குது. சோ 23ல இருந்து போயிட்டு இருக்கும் பட்சத்தில் சனி தசை 2ஆம் பாவகத்தில் சந்திரன் செவ்வாய் 23 தானே, 23 மார்ச்ல இருந்து தான் சனி தசை போகுது. ஓகே. சோ ஜாதகத்தில் சனி 11ஆம் இடத்தில் அமர்ந்து, சனி நின்ற வீட்டின் அதிபதி ராகுசாரம் நின்ற வீட்டின் அதிபதி சுக்கிரன் லக்னத்துல நிக்குது. 6ஆம் பாவகாதிபதியும் அவர் தான். இந்த இடத்துல பரிவர்த்தனை எதுவும் இல்ல. சனி நின்ற வீட்டின் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சூரியன் கேது மிக நெருக்கத்துல நிக்குது. இதுதான் தப்பு. இப்ப சனியினுடைய வேலைகளை குறைக்கிறது எது? சுக்கிரன். இப்ப சுக்கிரனோட வீட்டுல இருக்கக்கூடிய சனி உச்சமா தான் நிக்குது. ஆனா என்ன அர்த்தம்? பலமான ஒரு நபர் ஒரு நல்ல ஒரு தரையில நிக்கலன்னு வச்சுக்கோமே,
ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு நல்ல ஒரு தரையில நிக்கல, ஒரு மணல் தரையில நிக்கிறாரு, கடல் மண்ணுல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோமா. எஸ், இப்படி ஒரு கடல் மணல்ல நிக்கும் போது என்ன ஆகும், அது எப்ப வேணாலும் கீழே விழுந்துரும், சரிச்சு விட்டுரும் நம்மளைய. நம்ம திடகாத்தமான ஆளுதான், சனி உச்சமா நிக்கிறார், ஜாதகத்தின் 2, 3ஆம் பாவம் நல்ல செல்வத்தை கொடுக்கணும், பொருள் சேர்க்கையை கொடுக்கணும், சொத்து சுகத்தெல்லாம் கொடுக்கணும். ஆனா என்ன, அது இப்ப நடக்குமா அப்ப நடக்குமா, நடக்குமா நடக்காதா, இந்த கான்ஃபியூஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி நின்ற இடம் புதமன் மாதிரி இருக்குது, எப்ப வேணாலும் சறுக்கி விட்டுரும். ஏன் புதன் சுக்கிரன் கேதுவோட நெருக்கமாக நிக்குது, பகை வீட்டுல உட்கார்ந்து நிக்குது. இதுதான் இந்த ஜாதகத்துல உள்ள குறை. ஓகேவா? அதனால அந்த சனி திசை தி பெஸ்டா இருக்கணும், பெஸ்டா இருக்காம அளவுக்கு ஜாதகத்துல சுக்கிரன் இதை டிசைட் பண்றாரு. சனியினுடைய திசையை யாரு டிசைட் பண்றாரு, சுக்கிரன் டிசைட் பண்றாரு. அப்ப சுக்கிரன் ஜாதகத்தில் பலவீனமா நிற்பது சனியினுடைய திசையை கொஞ்சம் பலமாக கொடுக்க முடியாமல் தவிக்குது. அதனால சனி திசை இது அப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும், அப்படிலாம் இருக்காது. ஓகேவா? அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஓகே, முக்கியமா தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம், தந்தை வழி சொத்து பத்தி ஏதாவது இருக்கு, அதெல்லாம் தடை கொடுக்கணும். அப்போ உறவுகள் வழியாலும் பிரச்சனைகள் கொடுக்கும், பூர்வீகத்துல பிரச்சனைகள் கொடுக்கணும், இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கும். சொல்லிட்டே போலாம். ஓகே, வருமானம் எஸ் வந்துகிட்டு தான் இருக்கும், செலவாயிட்டே இருக்கும். இது போன்ற அமைப்புகளை காட்டு. இது மெத்தட்ல தான் சனி திசை உங்களுக்கு போகும். ஓகேங்களா? ரைட், நன்றிங்க. இந்த வருடம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சார். இந்த வருட குரு பயிற்சி நல்லா இருக்கும். இன்னும் 2 வருடங்கள் கழித்து 27 ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முருகன் சார், சனி திசை எப்படின்னீங்க, நான் பிரிச்சு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்ததாக